ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எக் வித் ப்ரோக்கோலி கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. அந்த வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்தது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கருவேப்பிலும் எண்ணெயிலே போடணும். ஏன்னா அப்போ தான் கருவேப்பிலை நல்லா மணமாக இருக்கும், அந்த ஸ்மெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே ப்ரோக்கோலியை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு அதில் கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். ஒரு சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் அந்த காய் வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காய் வெந்து தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நான் ஒரு மூணு எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வேணாக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அந்த முட்டையை கலக்கி விடலாம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன மசாலாங்களாம் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதிகமாக காரமாகிடும். உங்களுக்கு காரம் வேணுனாலும் நீங்கள் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம்.
லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். இல்லை முட்டை அடி பிடிச்சி தீஞ்சிரும், அதனால தான். நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்படியே சாப்பிட்றதுனாலும் ஓகே தான், பட் உங்களுக்கு தண்ணி வேணாலும் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பரபரன்னு தான் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை இருந்தால் தூவிக்கலாம்.